டிடிவி தினகரன் அவர்கள் பார்த்தீங்கன்னா, பிரஸ் மீட்ல அது பேசியிருந்தாரு. தளபதி விஜய் அவர்கள் குறித்து சில கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு. நீங்க வந்து விஜய் அவர்களுடன் போவீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, டிடிவி தினகரன் அவர்கள் பார்த்தீங்கன்னா, மிக அருமையாக சொல்லியிருந்தாரு. அதிமுகலேருந்து எல்லாரும் வெளிய வந்துட்டோம். வெளிய வந்து எல்லாரும் ஒன்றிணைவோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி செங்கோட்டையன் அவர்கள் பார்த்தீங்கன்னா, தளபதி விஜயுடன் போயிருக்காரு. இவரும் போவதா தான் அறிகுறி தான் அது அப்படின்னு தான் பேசியிருக்காரு. சில பேர் பார்த்தீங்கன்னா, அ அதிமுகவிற்கு எதிராக செயல்படுகிறாங்க அப்படின்ற மாரியும் பேசிட்டு இருக்காரு. இதுல முக்கியமா அதிமுகக்குள்ள இருந்தே அவர்கள பிடிக்காம வெளியே அனுப்புறாங்க அப்படின்ற மாரி தான் நாங்க எல்லாரும் ஒன்றிணைவோம் கண்டிப்பா அப்படின்றாங்க. அது வந்து யாருடன் ஒன்றிணைவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா தளபதி அவர்கள் கூட தான் ஒன்றிணைவாங்க. ஆல்ரெடி செங்கோட்டையன் அவர்கள் வந்துட்டாங்க. இன்னும் நெறைய பேர் வரதுக்காக காத்துட்டு இருக்காங்க. இதன் மூலியமா பார்த்தீங்கன்னா, டிவிக்கு ஆல்ரெடி அனைத்து மாவட்டங்களும் மிக வலிமையாக இருக்கிறது. டிஎம்கேவுக்கு, என்டிகேவுக்கு மிகப்பெரிய ஆபத்தா தான் இருக்கும். இன்னும் நெறைய பேர் வரதுக்காக கண்டிப்பா டிவிகேல இணையத்துக்காக காத்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இயர் ஜனவரிக்கு மேல தான் கண்டிப்பா இது இன்னும் வலுவடையும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இப்பவே டிஎம்கேக்கு ஒரு பக்கம் பயம் வந்துட்டு இருக்காங்க கண்டிப்பா. இந்த நாம் தமிழர் கட்சி பார்த்தீங்கன்னா, முடிச்சு விட்டாங்க போங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. கண்டிப்பா முடிஞ்சிச்சுங்க நாம் தமிழர் கட்சி. இதுக்கு மேல தளபதி அவர்கள பத்தி நீங்க குறை சொல்லிட்டு பேசியிருந்தீங்கன்னா, இன்னும் இருக்கிற வாக்குகள் கூட இழக்கக்கூடும் அப்படின்றது தான் உண்மை. இத பத்தி என்ன பண்ணுவாருன்னு தெரியல. இன்னும் பார்த்தீங்கன்னா, சாட்டை துரைமுருகன் அவர்கள் பார்த்தீங்கன்னா, விஜய் அவரோட கோட்டையிலே நிக்க போறேன் அப்படின்றாங்க. அவர் விஜய் அவர்கள் எங்க நிப்பாங்கன்னு தெரியல. அவங்க எங்க நின்னாலும் அங்க தான் நான் நிக்க போறேன் அப்படின்ற மாரி போயிட்டு இருக்கு. அது என்னான்னு தெரியல. சீமான் அவர்கள் என்ன சொல்லுவாருன்னு தெரியல. கண்டிப்பா பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ நம்ம டிடிவி தினகரன் அவர்களுக்கு வரலாம். இன்னும் அவரு, காளியம்மாள் பிளஸ் நெறைய பேர் வந்து இணையறதுக்கு ரெடியா இருக்காங்க. வேல விஜய் அவர்கள் உத்தரவு குடுத்தா கண்டிப்பா இணையறதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படியான இருக்கு. பிளஸ் தேமுதிக அம்மா அவர்கள் பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் அவர்கள் கட்சி நல்லபடியா போயிட்டு இருந்துச்சு. இப்போ அவர்களும் வந்து டிவிகேல இணையறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் அரசியல் களம் எப்படிலாம் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் பொறுத்திருந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். பார்க்க இன்னும் ஆர்வமா தான் இருக்கு. இன்னும் சில நாட்கள் தான் இருக்கு. இந்த ஜனநாயகன் படம் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னும் பயங்கரமான ஆட்டமா இருக்கும். நெக்ஸ்ட் இயர்ல இருந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே கூட்டணி எல்லாமே பக்காவா ரெடி பண்ணிடுவாங்கன்னு நெனைக்கிறேன். இன்னும் யார் யார் எந்தெந்த தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சுற்றுப்பயணம் ஒரு பேலன்ஸ் இருக்கு. அதுதான் இப்ப நடத்திட்டு இருக்காங்க. இப்ப பாண்டிச்சேரிக்கு பார்த்தா போறாங்க. நெக்ஸ்ட் 16ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, ஈரோட்லயும் ஒரு சுற்றுப்பயணம் இருக்கு. அதுக்கும் போறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. தளபதி செங்கோட்டையன் அவர் பார்த்தீங்கன்னா, தளபதிக்காக ஃபுல்லா ஈரோடு ஃபுல்லா ரெடி பண்ணி வச்சிருக்காரு. பயங்கரமா இப்பயே பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா ஈரோடு வந்து தளபதியோட கோட்டையாக தான் இருக்கும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமமே வந்து தளபதியோட இணைஞ்சிட்டாங்க. திரு செங்கோட்டையன் அவர்கள் அந்த அளவுக்கு கட்சிக்காக உழைச்சிட்டு இருக்காரு. கண்டிப்பா இன்னும் நெறைய வெளிய வரல. கண்டிப்பா அதுக்கு உண்டான வெற்றியை அவர் தேடி தருவார். இன்னும் நெறைய பேர் வந்து டிவிகேல இணைஞ்சு டிவிகே மிக வலிமையாக ஆகும். அனைவருக்கும் நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.